தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பாக தமிழக அரசு நிறைவேற்றிய மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பிய விவகாரம். ஆளுநரின் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு. கரூர் துயரம் குறித்த உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. கரூர் சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையின் மூலம் உண்மையை வெளிக்கொண்டு வருவோம் எனவும் திட்டவட்டம். கரூர் துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கத்தில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இனி இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எங்குமே நிகழாமல் தடுக்கவும் ஒன்றிணைவோம் எனவும் பதிவு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய SC/ST ஆணையம் நேரில் விசாரணை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து சம்பவம் குறித்து கேட்டறிந்த அதிகாரிகள். கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கு ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் அஸ்ரா கார்க்கிடம் ஒப்படைக்க முடிவு. விபத்தை ஏற்படுத்தியதாக விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவும் போலீசார் திட்டம். தனது பரப்புரை வாகனத்தின் CCTV காட்சிகளை காவல்துறையிடம் வழங்க தவிக தலைவர் விஜய் ஒப்புக்கொண்டதாக தகவல். விஜயின் பரப்புரை வாகனத்தில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்ய காவல்துறை திட்டம். கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தின் போது 41 பேர் உயிரிழந்த விவகாரம். ஆய்வாளர் தலைமையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் விஜய் வீட்டிற்கு பாதுகாப்பு. விஜய் மீதான நீதிமன்ற கருத்துக்கு மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். சென்னை விமான நிலையத்தில் திமுக MP கனிமொழி பேட்டி. ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு விஜய் அவர்களிடம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விமர்சனம்லாம் பண்ணி இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது மக்கள் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் முடிவு செய்யணும். இது கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணட்டும். நான் பாஜகவின் C டீம் தான் தவிக தலைவர் விஜய் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் யாரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் விளக்கம். விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய C டீம். விஜய் C டீம் என்று முதலாக சொன்னவன் நான் தான். சார், நாங்கள் யாரையும் பாதுகாக்க வேண்டியதில்லை, யாரையும் அனாவசியமாக கைது செய்ய வேண்டியதில்லை. சட்டம் தன் கடமையை செய்யும். விஜயை கைது செய்ய வேண்டிய நிலை வந்தால் கண்டிப்பாக கைது செய்வோம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்த கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. தலைவர் அவர் சொல்றாங்க, அவர் தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இழுக்க பாஜக முயற்சிப்பதாக சீமான் விமர்சனம். கரூர் சம்பவத்திற்கு விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் திட்டவட்டம். நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா அது அந்த உயிரிழப்பை விட கொடுமையா இருக்கு இந்த செய்திகளை பார்க்கும்போது. பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது. அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்றாங்க. அதிமுக அதான் ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க. தவிக தலைவர் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யாரும் அழைக்கவில்லை. கரூர் சம்பவத்திற்கு பிறகு பாஜக கூட்டணியில் இணைய விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படுவதாக வெளியான தகவலுக்கு குஷ்பு மறுப்பு. வர வைக்க வேண்டாம்னா அது ரெண்டாவது. ஆனால் இது விஷயங்கள் கேமரா முன்னாடி உட்காந்துட்டு ஏதோ அரசியல் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு, இல்லை பிரதமர் மோடி அவர்கள் அவர் தான் முன்னாடி உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட ஆலோசனை நடத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வருது. இல்லை விஜய் சார்பாக விஜய் தரப்பில் யாராவது அவங்ககிட்ட பேசி தான் இந்த விஷயங்கள் நடக்குதுன்னா, இது சும்மா அந்த யூடியூபர்ஸோ இல்லை சில பேர் கேமரா முன்னாடி உட்காந்துட்டு 2 மினிட் ஃபேமுக்காக அரசியல் என்னை விட வேறு யாருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற பேசவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு உங்கள் டைம் வேஸ்ட்டும் எங்கள் டைம் வேஸ்ட்டும்.
கரூர் சம்பவம் தொடர்பாக உண்மைக்கு மாறாக தகவலை வெளியிட்டதாக யூடியூபர் மாரிதாஸ் கைது. நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். விஜய் தலைமை பண்பு இல்லாதவர் என நீதிபதி கூறியிருப்பது உண்மைதான் என அமைச்சர் துரைமுருகன் கருத்து. கரூர் சம்பவத்திற்கு யாரும் காரணம் இல்லை எனவும் விளக்கம். அப்படி அல்ல, அவர் நீதிபதி சொல்றாரு, அது போய் நம்ம குறுக்கு சொல்லக்கூடாது. அது அதான் மெயின். அவங்க மெயினாக என்ன சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் உண்மையை சொல்லியிருக்காங்க. டெல்லி சென்றுள்ள மாநில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டம். கரூர் விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் தகவல். கோல்ட் ட்ரிப் இருமல் மருந்தை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வந்தவாசி அரூர் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் கட்சி பணிகள் குறித்து திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்த முதலமைச்சர். சென்னை கமலாலயத்தில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடன் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தல் கட்சி பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல். நாமக்கல்லில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவிருந்த எடப்பாடி பழனிசாமியின் ரோட் ஷோவுக்கு மாவட்ட போலீசார் அனுமதி மறுப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அனுமதி அளிக்க முடியாது என காவல்துறையினர் தரப்பில் தெரிவித்ததாக தகவல். பாஜகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் ஒருபோதும் கூட்டணி வைக்கப் போவது இல்லை. தாவேகா இணை கொள்கை பரப்பு செயலாளர் லயோலா மணி எக்ஸ் தளத்தில் பதிவு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் நோயாளிகள் அவதி. ஒசூர் அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் பள்ளி மாணவர்கள், தொழிலாளர்கள் அவதி. போலீசார் தடுப்பு வேலி அமைத்த நிலையில் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்து வரும் மக்கள். குளித்தலை அருகே சூறைக்காற்றுடன் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் வேரோடு சாய்ந்த ராட்சத மரம். வேப்பங்குடி பகுதியில் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு செல்லும் வெள்ளத்தால் பொதுமக்கள் அவதி. செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் இருகரையும் தொட்டவாறு வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருப்பத்தூரில் பெய்த தொடர் மழை காரணமாக ஜலகாம்பாறை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி குளிக்க தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சின்னசுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலம் அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் பொதுமக்கள் உற்சாக குளியல்.
சென்னையில் இருந்து துபாய்க்கு விமானத்தில் கடத்த முயன்ற 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல். சூட்கேஸில் மறைத்து வைத்து கடத்த முயன்ற சென்னையை சேர்ந்த பயணியை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் கோயில்களில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 87,600 ரூபாய்க்கு விற்பனை. நாடு முழுவதும் உள்ள 1000 அரசு ITIகளை மேம்படுத்தும் 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. இளைஞர்களின் திறனை அதிகரித்து வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் சூழலை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கை. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி. 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை. இந்திய அணியின் புதிய ODI கேப்டனாக கில்லும் துணை கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயரும் நியமனம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ரோஹித், விராட் கோலிக்கு அணியில் வாய்ப்பு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணியில் சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமனம்.